ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறாய். மற்றவர்கள் உனக்கு தீமை செய்கிறார்கள். அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஆனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நான் அறிவுறுத்துகிறேன். கவனக்குறைவாய் நீ இருக்கக்கூடாது. ஆனால் உன்னை வேறொரு பிரச்சனை இருந்து மீட்டு வந்துள்ளேன். நீ சில முக்கியமான முடிவுகளை நீ எடுக்க வேண்டும். மாயைகளிலிருந்து மாற்றிக்கொண்டு அப்படியே நிற்பதா அல்லது இங்கிருந்து நகர்வதா என இன்னொரு முறை யோசி. வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வசதியான சூழ்நிலை விட்டு வெளிவர வேண்டும். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட முடிந்தால் இதைவிட நல்ல நிலைக்கு நீ செல்லலாம். என் அன்பு தங்கமே, வாய்ப்புகளை தேடினால் உனக்கான வாய்ப்பு கண்ணில் படும். என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டாலும் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய பதில். மனதை உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டும். நீ தினமும் தியானத்துக்காக என்று நேரம் ஒதுக்க வேண்டும். நேர்மறை எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை உனக்கு தெரியும். என் அன்பு செல்லமே, நீ என்னை எந்த அளவுக்கு பாதுகாத்தாலும் என் மனம் எதிர்கொள்ளும் கவலைகளை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறது. வரும் மகிழ்ச்சியை கூட முழுவதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வரப்போகும் துன்பம் ஏனோ மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறாய். என் அன்பு தங்கமே, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கையாக இருக்கும். ஒரு கவலையை பல நாட்கள் நீ சுமக்க முடிகிறது. ஆனால் உன்னால் ஏன் மகிழ்ச்சியை மற்றும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை என்று நீ யோசி. நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறாய். ஆனால் சில மகிழ்ச்சியான நிலைகளில் கூட பல கவலைகளில் இருந்து விடுபட முடியும். இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளை தீர்க்கும் தீர்வை நான் தருகிறேன். இப்போது அந்த கவலைகளை தீர்ப்பதற்கான செயல்களை செயல்படுத்துகிறேன். உன்னுடைய சாயப்பா. நீ கவலைப்படாமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே வா. அதனால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையில் உனக்கு வெற்றியும் கிடைக்கும். என் அன்பு செல்லமே, ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.